உறவுகளே, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாத்து மனசுலேயும் ஓடும். நீங்கள் என்ன ஒரு டாபிக் பேசணும்னு எடுக்கிறீங்க, ஆனால் அந்த டாபிக்குள்ளேயே இன்னொரு டாபிக்குள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளேயே இருந்து இன்னும் கதைக்குள்ளே கதை போகிற மாதிரி போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால், இப்படி தான் நாங்கள் சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டது. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா, அந்த ராஜா வந்து நாட்டை ஆண்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம கதை சொல்லிடுறோம். சரியா? நாட்டை ஆண்டாரான்னா அந்த ராஜாவுக்கு நாடாளுறதுனா என்ன, அந்த ராஜா நாடு ஆண்டப்போ என்னென்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு விலாவரிக்கமான ஒரு கதைகள்ங்கிறதே ரொம்ப பெருசு தான், பெரிய விஷயந்தான். என்ன சொல்கிறது, ஒரு நுட்பமான விஷயம், ஏனாதானோன்னு கேட்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அதில் ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. சரி, அப்போது இதில் நரிக்கு தந்தரம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு யார் கண்டுபிடிச்சா? மூளைக்கு முதலைக்கு புத்தி இல்லைன்னு யார் கண்டுபிடிச்சா? அதே மாதிரி குரங்குக்கு ரொம்ப அறிவாக என்ன சொல்கிறது, தன்னோட இருதயத்தை வந்து கலட்டி காய வச்சுட்டு வந்தேன்னு கதையெல்லாம் நீங்கள் நிஜமாக இந்த மாதிரி கதைகள் கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன சின்ன ஹிண்டி குட்டி குட்டி இந்த விஷயங்களே கேட்டோன்னே என்னென்ன கதைகள் தெரிஞ்சிருக்கும். பனியார் மழை பெஞ்ச கதைகள் இருக்கலாம், அப்புறம் என்ன காளின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா கதை ஒன்று இருக்குது, அப்புறம் கபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு கதை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு புத்தகத்தில் போய் இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லி சில புக்குகள்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல போய் கார்ட்டூன் நாடகம் பார்க்கணும், கார்ட்டூன் பாட்டு கேட்கணுன்னா நான் எதுவும் மறுத்தெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை குழந்தைகளை படிக்கிறதுக்கு வைக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற அறிவாற்றல் வந்து வேறு லெவலாக வெளியில் வரும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிந்திக்கிற குழந்தையாகட்டும், ரொம்ப சிறு வயசுலேயே அச்சீவ் பண்ணிருச்சு அந்த குழந்தை, அதே மாதிரி ரொம்ப ஞானமாக குழந்தைகள்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த குழந்தை கூட நிறைய பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் அந்த குழந்தையால் ஒரு பெரிய புத்தகத்தை வாசிக்க முடியுதோ இல்லையோ வாசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ரெண்டாவது, சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாசித்ததை பக்கத்துலேயே உட்காந்து அந்த குழந்தைய கேட்க வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு ஆர்வத்தை அதிகமாக தூண்டும். சும்மா ஒரு சோட்டா பீம் போட்டோம்னோ அல்லது ஒரு கார்ட்டூன் பொம்மை படம் போட்டோம், அதனால் அதை பற்றி எதுவும். அப்போ நான் ஒரு வேலையாக வந்து சில இடங்களுக்கெல்லாம் போவேன். சரிங்களா? இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்து வீட்லேயும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பார்க்க முடியுது. என்னென்னா, ஒரு கார்ட்டூன் சேனல் நாங்கள் போட்டு விட்டாங்க, குழந்தை பார்க்குது. கார்ட்டூன் சேனலில் அவங்க ஏபிசிடி சொல்லித்தராங்க, கார்ட்டூன் சேனலில் ஒரு பாட்டு சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது, கேட்கவும் முடியுது. வீட்டுக்கு போனாலும் அதை தான் அவங்க வீட்டு டிவியில் ரெடியாக வச்சுருப்பாங்க, ஃபோன்லேயா இருந்தாலும் அதுதான் வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்து தான் ஒரு குழந்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரியறதில்ல. டைமுக்கு அந்த மிஷின் மாதிரி ஒரு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா போதும், அவன் எப்போவுமே அழுகக்கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சில விஷயங்கள் ஆர்வமாக துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டவங்க குழந்தைய வழி நடத்துகிற விதமே வேறு லெவலாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப வயசானவங்களோ இல்லை ரொம்ப புத்தி சொல்கிறவங்க இருந்தால் தான் அந்த இடத்துல குழந்தைங்க வளருவாங்கன்னு நினைக்காதீங்க. குழந்தைகளுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்காத குழந்தைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த குழந்தைகளை, நம்ம பெற்ற இந்த குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கள விட நம்மள படிப்பு எதே கம்மியாக இருந்தாலும் நம்ம சொல்கிற சில பக்குவமெல்லாம், ஆண்டி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டிம்பாங்க. சில பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் குழந்தைகள்லாம் பாட்டி எனக்கு இது சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா, நம்மளுடைய பழக்கம் பேச்சு இதெல்லாம் வந்து வயசை தாண்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்படியே இருந்தாலும் இப்போ என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிருந்தால் இன்றைக்கி நானும் பாட்டி தான், என் வீட்லேயும் 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னா, வழி நடத்துதல் வந்து நீங்கள் பார்த்தே ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறீங்க. அதாவது யாரோ ஒருத்தர் செய்கிற ஒரு விஷயத்தை காப்பி அடிக்க தான் வைக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கேள்வி ஞானம், கேட்கக்கூடிய கதையோ கட்டுரைகளோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களோ நம்ம பண்ணும்போது அதை பக்கத்தில் உட்கார வச்சு அது சில விஷயங்களையெல்லாம் நம்ம பழக்கும்போது எந்த நிலையில் கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு உயர்வு நிலையை அந்த குழந்தை அடையிறத குறுகிய காலத்திலேயே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பெரும்பாலும் நீங்கள் ஒரு சமையல் எடுக்கிறீங்க, யூடியூப் பார்த்தீங்கன்னா சமைச்சிங்கன்னா அது கரெக்டாகவே வராது.
அதே நீங்கள் அவங்க சொல்கிறத காதில் கேட்டுட்டு அதனோட வழிமுறையில் நீங்கள் செய்யும்போது பக்காவாக அதை விட ஒரு துளி ருசி அதிகமாக தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், விநாயகரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் அப்படியே வந்துட்டேன். அப்போது எத்தனையோ இறைவனை வேண்டுனாலும் பிடிச்சாலும் நம்ம உடனடியாக அங்கே போய் நம்மளால செய்ய முடியாது. நம்மளுக்கு அந்த காலம் நேரம், அந்த இறைவன் நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அதுக்கு கூப்பிட்டு அதுக்கு ஒரு நாள் வைப்பார். அந்த டைமில் நம்ம செய்யறதுக்கு இங்கே ஒரு சேவிங்ஸோ ஏதோ ஒன்று பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு காரியங்கள் டக்குன்னு நம்மளுக்கு நடந்துருச்சு, தேடினோடனே கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது பிள்ளையார் தான் முதல் சொல்லி. பிள்ளையார் தான். பிள்ளையாரை நான் ரொம்பவுமே புத்தருக்கு இணையாக நான் வச்சு தான் வணங்குவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னென்னா, ஒரு இடத்துல புத்தரினுடைய தலையை நீக்கப்பட்டு அந்த இடத்துல யானை தலையை வச்சதாக ஒரு கதை இருக்குது. அப்போ எனக்கு என்னென்னா, சப்போஸ் காலங்களில் ஏதோ ஒன்று எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு பசங்க நிறைய படித்து சொல்கிறாங்க. ரொம்ப தமிழ் பண்டிதம் படித்தவங்களாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. சப்போஸ் அவருக்கு கூட இப்படி ஒரு இது வச்சு இருக்கலாமோன்னு, அதனால் நான் முதல் சுழி பிள்ளையாராகவே நினச்சிக்கிறது. சரி, ரைட்டு, அவர் புத்தராக இருந்தாலும் சரி, பிள்ளையாராக இருந்தாலும் சரி, வழி வகையில் நம்மளுக்கு பிள்ளையார்னு காமிச்சிருக்கிறாங்க. அப்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை பிள்ளையார் கோயிலே பண்ணிடுவோம். அப்போ நம்ம வணங்கின அந்த தெய்வத்தை என்னைக்கு பார்க்கறக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கோம், ஆனால் தன்னைக்கு அங்கே போய் செய்ய வேண்டியதை நம்ம சக்திக்கு உண்டானது செய்வோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சரியா? அதுக்குள்ளே தான் இந்த ஒரு விஷயம் வந்தது. அப்போது நம்ம காலங்கள் கடந்து போகிறப்போ நம்மளுக்கு தெரியாமையே சில வாசகங்கள், சிலருடைய அட்வைஸு, அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறது அவங்கள கண்டாலேயே பிடிக்காது. நமக்கு அவங்க பேசுறது எல்லாமே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க வாழ்க்கை நடைமுறையில் நடந்துக்கிட்டது, அவங்க ரொம்ப பணங்காசு சேமித்து வச்சவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு சரியான காலகட்டங்களில் சரியான டிசிஷன் எடுத்து அந்தந்த இடத்துல அந்த குழந்தைகளை கரெக்டாக கொண்டு போய் செட்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சரி, அப்போ நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்களை கேட்காமையோ கற்றுக்காமையோ இருந்தீங்கன்னா கடைசி மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லெவலை பார்க்கவே முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு படிக்கட்டுகளோ அல்லது ஒரு ஏணியோ கிடைக்கும்போது அந்த ஏணியில் பலமாக இருக்குதான்னு மட்டும்தான் நம்ம நினச்சி அது மேலே ஏறணுமே தவிர அந்த ஏணியை உடச்சி பார்த்து தான் ஏறணும் அப்படிங்கிறதுல அது ஊனும்போதே தெரியும். ஒரு காலை வச்சு ஏணி மேலே அப்படி ஊனும்போதே தெரியும், இந்த ஏணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நம்ம ஓரளவுக்கு ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனோபக்குவ நிலை வரணும். சும்மா ஒரு கூட்டம் 9 தடவை தொங்கி பார்க்குற புத்தியை மனசில் வச்சுட்டு இருந்தால் நம்மளால் அது காலநிலைக்கு சரியாகாது. யாரு கூட ஒன்றி ஒத்துமையாக வாழ்ந்துட முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு நட்பு வட்டம்னு சொல்லி யாருமே கிடையாது. யாரையும் நான் பெருசாக உள்ளே எடுத்துக்கிட்டு வந்ததும் கிடையாது. ஆனால் எல்லாருமே இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கூடையும் எவ்வளோ லிமிட்டில் இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கேன். அதே சமயம் என்னுடைய பழக்கமும் அவங்களுடைய பழக்கமும் ஓகே அப்படின்னு சொல்லி தெரியும் போது இன்னும் கொஞ்சம் நாங்கள் டீப்பாக பேச பிடிக்க இது பண்ணுறோம். எல்லாத்தோடைய விஷயங்களும் பேசுகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தொப்புக்கடின்னு குதிச்சு இது பண்ணால் தான் எங்களுக்கு நாங்கள் நட்பை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லேயும் சரி, அவங்கவுங்களுடைய சூழல்கள்லேயும் சரி, காலையிலேருந்து பொழுதா மட்டும் பாடுபட்டாதான். அதே மாதிரி ஒரு பார்ட்டி அது இதுன்னு சொல்லி சொன்னால் என்னைக்காவது அத்தி பூத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பாவது தான் அந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை நம்மளை கற்றுக் கொடுக்குறவங்களோடதெல்லாம் கேட்டுக்கணும். அப்போ எனக்கு அந்த முன்ன போட்ட வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் டக்குன்னு நான் 0 ஆயிட்டேன்னு. ஆமாம், நான் என்ன செஞ்சேன்னா, காசு இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த காசை சேவ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம போட்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான அறிவு கூட எனக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் போது நான் 0 அப்படிங்கிற இடத்த நான் அடைய வேண்டியதாகிடுச்சு. சரி, காலமும் எனக்கு அதுக்குண்டான பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது 30-35 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ தான் நான் என்ன சொல்கிறது, என்னை தெரிஞ்சுக்கிறேன். ஆஹா, பணம் லைஃப்பில் இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோன்னு. அப்போ என்னோட இதையே இருந்து சரி, பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும், நீ 10 ரூபா சேர்த்தணும் அப்படின்னு ஒரு அறிவு வர்ற நேரத்துலையும் அந்த நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற நேரத்துலையும் எல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, எங்கள் பொண்ணு இந்த கலைகள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அதில் பணமெல்லாம்
சரியாக பே பண்ண முடியல. அப்புறம் அது அப்படியே நின்றுச்சு. பையனுக்கு வந்து கிட்டாரும் கீபோர்டும் கற்றுக்க கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அதுவும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வீட்டில் சும்மா தான் இருக்குது. அப்போ இது என்ன, நான் என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது தூங்குது. என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என் பையன் வீட்டுக்குள்ளே நடக்கிற சில பிரச்சனைகள், சில பேர் பேசுறது, இதெல்லாம் வந்து எதுக்கு படிக்க வைக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னு நிறைய டாமினேட் பண்ணி பேசுனது பிடிச்சது. அவங்க மனசுலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே என் பையன் வந்து என்ன சொன்னான்னா, இல்லைம்மா நான் எனக்கு வந்து இது கீபோர்டும் வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிட்டாரும் வாசிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. அதுவே எனக்கு கொஞ்சம் மனசளவில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் அது வீட்டில் இன்னும் தூங்குதே, இன்றைக்கி தான் ஃபோன் இருக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சமாச்சும் பையன் கற்றுக்கூடாதா அப்படின்னு ஏக்கம் மட்டும்தான் என்னுடைய மனசில் இருக்குது. அதை வந்து என் குழந்தைகளுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னால் நான் கட்டாயப்படுத்துகிற வேலையே கிடையாது. சரிங்களா? எதுக்கு கட்டாயப்படுத்தணுங்கிற முறையும் இருக்குது. சரிங்களா? என் குழந்தைகளுக்கே பிடிக்கல, அப்புறம் அதை நான் வலுக்கட்டாயமாகவோ ஒரு விஷயமாகவோ நான் அவங்கக்கிட்ட அது துணிக்கிறதுல எந்த லாபமும் இல்லை. அதனால் ஒரு வகையில் என் குழந்தைகளுடைய விருப்பம். ஏன்னா அவங்க தோளுக்கு மேலே வரும்போது அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க தான் டிசிஷன் எடுத்து இது பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு ஐடியாஸோ, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் இப்படி தோணுது, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது கேட்டால் மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜை நம்ம வளர்த்திடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு கேட்குறக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னெல்லாம் சொல்கிற சான்ஸ் இல்லை. அப்போ அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, வாழ்கிற காலத்தில், சம்பாதிக்கிற காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதையெல்லாம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு தானே செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம், பிள்ளைகளுக்கு தானே செய்கிறோம், தாராளமாக செய்யலாம். ஆனால் நம்ம சிந்திக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை ரொம்பவுமே ஒன்றுமில்லாத இடத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் மாதத்தில் எத்தனை செலவுகள், எத்தனை விஷயங்கள் வந்தாலும் போனாலும், இல்லைப்பா ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு ஒரு 500 ரூபாயாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த மூளைக்கு அந்த எண்ணங்களாகப்பட்டதை கொண்டு வரணும். அதை கொண்டு வரலைன்னா கடைசி மட்டும் நம்ம வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கையேந்தினவங்களாவே தான் இருந்துருவோம். அப்போ அது எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி என்ன நான் ஓர்ஸ் பண்ணி நான் திருப்பி கொண்டு வரும்போது எனக்கு 41 வயசு. எனக்கு 41 ஆச்சு, தொடங்கிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த பிறந்த நாள் வந்தால் 41. சரியா? அப்போது ஒரு விஷயத்த இழக்கிறது வயசு மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் வயசு இழந்தா என்ன, எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருடைய இழப்பான வயசுகளும் எல்லா பாடங்களையும் ஒரே மாதிரி கற்றுத்தராது. அந்த 40 வயசுக்கு மேலே வரும்போது ஒரு சிலர் தன்னுடைய நிலையிலிருந்தே இறங்கிடுவாங்க. சரிங்களா? ஒரு சிலர் உடம்பு சரியில்லாத நோய்வாய்ப்பட்ட மாதிரியாகவே ஆயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடும். ஒரு சிலருக்கு மனசளவில் அழுத்தங்கள் அதிகமாகி ரொம்ப ஜாஸ்தியாகி அதனால் வந்து என்ன சொல்கிறது, கேஷுவல் லைஃப்பையும் வாழ முடியாமல் அல்லது மேற்படி வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துலையும் வாழ முடியாமல் அவங்க ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுவாங்க. சரியா? அப்போ அதெல்லாம் நடைமுறையில் ஒவ்வொன்றும் நடக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து, இப்போ நான் சொல்கிறேன்னா நிறையா பேர் சிரிச்சுக்கிட்டு கேலியாக கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது இதைத்தான் இவங்க சொன்னாங்களா அப்படின்னு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், காலமும் அறிவும் உழைப்பும் உடல் ஆரோக்கியமும் அதை மேம்படுத்தக்கூடிய எண்ணமும் இருக்கும்போதே அதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முயற்சி பண்ணுங்கள். இன்னும் இதிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன்.